நாளைக்கு என்ன ப்ரிடிக்ஷன் பார்த்துடலாம். 1000 தான் பண்ணாலும் விஜய் காவேரியோட மனசு வந்து யாருக்குமே வராது. ஸோ மற்றவங்களுக்காக விஜய் காவேரி யோசிக்காமல் அவங்களுக்காக யோசித்து அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. கங்கா செம்ம டென்ஷனில் காவேரியை பார்த்து கேட்பாங்க, காவேரி உன்னோட பிளான் சூப்பராக இருக்குது. முதல்ல வந்துட்டு அப்பா வீட்டை விற்கவே கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுது ட்ராமா பண்ணேன். அதுக்கப்புறம் என்கிட்டேயும் யமுனா கிட்டேயும் சண்டை பிடிச்ச அப்பா சொத்தை வந்து விற்கவே கூடாது, அப்பா சம்பாரிச்சதுன்னு நம்மளுக்கு இருக்கிறது அந்த ஒரே ஒரு வீடு தானே, இப்படியெல்லாம் சென்டிமெண்ட்டாக பேசியும் நாங்கள் ஒத்துக்கலான்றக்காக கடைசியில் இப்படி ஒரு ட்ராமா பண்ணி அந்த வீட்டை நீயே வாங்கலான்றியா, இது கண்டிப்பாக ஒத்தே வராது அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே சாரதா கேட்பாங்க, என்னடி அறிவில்லாமல் பேசிகிட்டு இருக்க, காவேரி இதுக்காக அப்படிலாம் யோசிக்கணும். காவேரி முதல்ல என்ன சொன்னா, அந்த வீட்டை விற்கிறதுல சம்மந்தமே கிடையாது அப்படின்னு தான் சொன்னான். அதுக்கப்புறம் நீங்கள்லாம் அடம்பிடிச்சி கேட்டதுனால தான் விஜயும் தாத்தாவெல்லாம் முடிவு பண்ணி அந்த வீட்டை காவேரி பேரில் வாங்கிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, எப்படிமா மற்றவங்களுக்கு நம்ம எவ்வளோக்கு விற்போங்கிறத இவங்க கம்மியாக வாங்குவாங்க, அல்லது வந்துட்டு இவங்க இந்த வீட்டை விற்றுட்டாங்கன்னா அது அப்பா வீட்டுங்கிற ஞாபகம் எங்களுக்கு வராது, காவேரி வீடுங்கிற ஞாபகம் தானே வரும், கண்டிப்பாக இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ன மாதிரி கங்கா ஓவராக பேச உடனே சாரதா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை கங்கா, நீ சொல்கிறதும் சரியில்லை, நீ யோசிக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது, காவேரி அப்படிலாம் சுயநலமாக யோசிக்கிற ஆளும் கிடையாது, நீ எல்லார் முன்னாடி காவேரி என்ன இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்க, நீ முதல்ல எந்திரிச்சு வெளியில் போ, நம்ம இங்கேருந்து இப்போ கிளம்பலாம், விஜய் தம்பி நம்ம அப்புறமா இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே, இல்லைம்மா நீ அப்புறமா கேட்டாலும் என் முடிவு இதுதான், அந்த வீட்டை வந்து காவேரி பேரில் மாற்றுறதுக்கு கண்டிப்பாக எனக்கு துளி கூட இஷ்டம் கிடையாது, நான் ஒத்துக்கவே மாட்டேன், இதுக்காக தான் வந்து விஜய் வச்சு பசுபதிக்கிட்ட அவ்வளோ தூரம் சண்டை போட்டு அந்த வீட்டை வந்து காப்பாற்றி கொடுத்தியா, அப்படி என்ன தாண்டி உனக்கு அந்த வீட்டு மேலே அவ்வளோ இஷ்டம், எங்களுக்கெல்லாம் இல்லாத அக்கறை எங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பற்று உனக்கு மட்டும் என்ன அப்படின்ன மாதிரி கேட்க, அக்கா இந்த மாதிரிலாம் நீ தயவு செய்து பேசாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சொத்துக்காக ஆசைப்படுறது நான் கிடையாது அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே விஜயும் சொல்லுவார், இங்கே பாருங்கள் கங்கா, நீங்கள் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசிட்டு இருந்தீங்க, காவேரி வந்து அவங்க அப்பா வீட்டை விற்கிறத நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணா, அதுவும் போக காவேரிக்கு சொத்து வாங்கணும்னா நாங்கள் அதவே வாங்கணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது, இப்போ நினச்சா கூட காவேரி பேரில் நான் எங்கே வேணுனாலும் என்ன சொத்து வேணுனாலும் என்னால் வாங்க முடியும், இவ்வளோ வந்து நீங்கள் சீப்பாக பேசாதீங்க ப்ளீஸ் அப்படின்ன மாதிரி சொல்ல, இல்லைங்க விஜய் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, ஆனால் என்னோட முடிவு இதுதான், எனக்கு வந்து காவேரி பேரில் அந்த வீட்டை மாற்றி கொடுக்கறதுல இஷ்டம் கிடையாது, அப்படி வந்து விற்கிற மாதிரி இருந்தால் நான் அதுக்கு சம்மதிக்கவும் மாட்டேன், நான் கையெழுத்தும் போட மாட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, என்னடி அம்னா நீ பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்க, உனக்கு இதில் சம்மதமா, நான் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியாக இருந்தால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நீயும் சொல்லிடி உன்னோட முடிவு அப்படின்ன மாதிரி கங்கா வந்து யமுனாவை தூண்டி விட, ஆமாக்கா எனக்கும் சம்மதம் கிடையாது, ஏன்னா வந்து ஃப்யூச்சரில் நீ அந்த வீட்டை வாங்கி அந்த வீட்டுக்கு வந்து நீ தான் வந்து ஓனருங்கிற மாதிரி இருக்கும், ஒரு வேளை வந்து ஃப்யூச்சரில் நாங்களே கூட செட்டில் ஆகி நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அப்பா வீட்டை நானே வாங்கியிருக்கலான்னு எனக்கு கூட யோசனை வரும்ல, அதனால் தயவு செய்து இதெல்லாம் வேண்டாங்க்கா, நம்ம அப்படியே விற்கிறதா இருந்தால் வெளியில் யாருக்காவது வித்தரலாம் அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே சாரதா, ஏண்டி நீங்கள்லாம் என் பெத்த பிள்ளைங்களா, அப்பா வீட்டை வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக காவேரி எந்த அளவுக்கு பேசி போராடிக்கிட்டு இருக்கா, நீங்கள் காவேரிக்கு விற்கக்கூடாது மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் பரவாயில்லன்னு நினச்சிட்டு இருக்கேன், இப்போ கூட விஜய் தம்பி என்ன சொன்னார், அந்த வீடோட பேர் மட்டும்தான் காவேரி பேரில் மாறுதே தவிர அந்த வீட்டுக்கு எல்லா உரிமையும் எனக்கு தான் இருக்குது, யார் வேணுனாலும் எப்போ வேணுனாலும் வரலாம் போகலான்னு சொன்னார், அவரோட மனசு எங்க, நீங்களாம் யோசிக்கிறது எங்க, அவரு கூட என் பெத்த பையன் மாதிரி யோசிக்கிறாருடி, நீங்களாம் அந்த மாதிரி யோசிக்கிறதும் பேசுகிறது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது, என்னத்தை இதெல்லாம் அப்படின்ன மாதிரி பாட்டியை கேட்க, ஏண்டி யமுனா கங்கா நீங்கள் 2 பேரும் எந்த நேரத்தில் தான் பிறந்தீங்களோ தெரியல, ஒரே மாதிரி யோசிக்கிறீங்க, 2 பேரும் யோசிக்கிறது நல்ல முறையாக இருந்தாலும் பரவாயில்ல, காவேரி எப்படி யோசிக்கிறா, நீங்கள் எப்படி யோசிச்சு என்ன அறிவுரை சொல்கிறீங்க, என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வீடுன்னு எனக்கே விற்கக்கூடாதுன்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்துச்சு, ஆனாலும் சாரதா சொன்னாலேங்கிறதுக்காக நானும் ஒத்துக்கிட்டேன், ஆனால் இப்போ காவேரி வாங்குறதுல உங்கள் 2 பேத்துக்கு என்னதான் பிரச்சனை, இதுக்கெல்லாம் சுத்தமாக நானும் சம்மதிக்க மாட்டேன், நான் ஒத்துக்கவும் மாட்டேன், இப்போ சொல்கிறேன் சாரதா நீயும் கேட்டுக்கோ, அது என் பையனோட வீடு, எனக்கும் தான் சம்மந்தம் இருக்குது, பெத்த பிள்ளைங்களுக்கும் பொண்டாட்டிக்கு மட்டும் உரிமை கிடையாது, அம்மாவுக்கும் உரிமை இருக்குது, நான் சொல்கிறேன் பாரு, ஒன்று விற்கிறதா இருந்தால் நீ காவேரிக்கு அந்த வீட்டை விற்று, இல்லை அடுத்தவங்களுக்கு வெளியில் அந்த வீட்டை கொடுக்குற மாதிரி இருந்தால் எப்போவுமே அந்த வீட்டை விற்கவே கூடாது, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி நடக்கவே கூடாதுன்னு சொல்லி பாட்டி ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தாத்தா உடனே சொல்லுவார், இங்கே பாருங்கள் எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று பேச வேண்டாம், தீபாவளி வந்து நோம்பி கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம், சொத்தை பற்றி பேசி பணத்தை பற்றி பேசி எல்லாரோட மூடையும் நம்மளே அப்செட் பண்ண வேண்டாம், இவங்க சின்ன சிரிச்சுங்க வேறு மாதிரி யோசிக்கிறாங்க, நம்ம வேறு மாதிரி யோசிக்கிறோம், ஆனாலும் வந்து காவேரி சொன்னதில் ஒரு நியாயம் இருந்துச்சுன்னே தான் விஜய் சொன்னதுக்கு ஏற்றுக்கிட்டு நானே அந்த வீட்டை வாங்கி காவேரிக்கு கிஃப்டாக கொடுத்துடலான்னு சொல்லி யோசித்தேன், ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இத்தனை பேருக்கு வந்துட்டு மனஸ்தாபம் இருக்குங்கும் போது கண்டிப்பாக அதை வாங்க வேண்டாம், காவேரிக்கு விஜய் வேறு ஏதாவது வீடோ நிலமோ இடமோ என்ன வேணுமோ காவேரி விருப்பப்படி வாங்கி கொடுத்துக்கட்டும், அதுவும் போக இப்போ ஏதாவது கஷ்டம்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் விஜய் எதுக்கு வேணுனாலும் கேட்கலாம், விஜய் நீங்கள் மருமகனாக மட்டும் பார்க்காதீங்க,
பண்ணாதீங்க, மகனாக பாருங்க அப்படின்ன மாதிரி தாத்தா சொல்ல உடனே சாரதா சொல்லுவாங்க, சேச்சா ஐயா நீங்கள் இப்படிலாம் சொல்ல வேண்டாம். நான் ஏற்கனவே விஜய் தம்பிக்கிட்ட அப்படி தான் நடந்துட்டுருக்கேன். விஜய் தம்பியும் என்னை அத்தையாக பார்க்குறது கிடையாது, என்னை அம்மாவாக தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் என்ன நான் பெற்றதுங்க தான் இப்படி இருக்குது, எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல. தயவு செய்து மன்னிச்சிருங்க ஐயா, இவங்க பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். விஜய் தம்பி நீங்களும் மன்னிச்சிருங்க. ஏதோ யோசிக்காமல் இவ பேசிட்டா, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். காவேரி நீ இதை எதுவும் மனசில் வச்சுக்காத அப்படின்ன மாதிரி சொல்ல காவேரிக்கு பயங்கரமாக அழுக வரும். பட் அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிவின் வந்து, ஆமாம் யமுனாவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, யமுனா நீ எதுக்கு வீட்டை விற்கிறதுக்கு சம்மதிச்ச, நான் உங்ககிட்ட பணம் கேட்டேனா அப்படின்ன மாதிரி நிவின் அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுவார். உடனே சாரதா சொல்லுவாங்க, சேச்சா அப்படி இல்லை தம்பி, யமுனா அப்படி சொல்ல கிடையாது. நீங்கள் பணம் கேட்டீங்க, இல்லை உங்கள் வீட்டில் பணம் கேட்டாங்கன்னெலாம் சொல்லி கேட்க கிடையாது. நீங்கள் ஏதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, பொண்டாட்டியா அவளும் கொஞ்சம் உதவினா நல்லா தானே இருக்குன்னு சொல்லி தான் அவங்க கிட்ட கேட்டா. மற்றபடிக்கு நீங்கள் அவன் மேலே கோவப்படாதீங்க அப்படின்ன மாதிரி சாரதா சொல்லு. இங்கே பாருங்கத்த, நான் என் அப்பா அம்மா கிட்டேயே ₹1 கூட வாங்கக்கூடாது, என் சொந்த காலில் நிற்கணும். என்ன சம்பாதிச்சாலும் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ₹1 இருந்தாலும் அது ஏன் பணமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் வெளியில் லோன் தேடி அலைஞ்சிட்ருக்கேன். அப்படியே எங்கள் அப்பா அம்மா கிட்டே வாங்க முடியாத நான், வாங்க விருப்பம் இல்லாதவன், நான் எப்படி யமுனா கொடுக்குற காசை வாங்கிடுவேன்? தயவு செய்து யமுனாக்காக தான் இந்த வீட்டை விற்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா இப்போவே அதை நிறுத்திடுங்க. எனக்கு இதில் துள்ளி கூட சம்மந்தம் கிடையாது. நீங்கள் கங்காவுக்கு வேணும்னா வந்து அந்த முடிவு எடுத்து நீங்கள் விற்கிறதும் விற்காமல் இருக்கிறதும் உங்களோட விருப்பம். ஆனால் யமுனா சம்மந்தப்பட்டு தயவு செய்து அந்த வீட்டை பற்றி பேசிடாதீங்க. யமுனாவோட தேவைக்கு கூட எல்லாமே பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். தயவு செய்து யமுனா இதுக்கு மேலே வந்து அந்த வீட்டை பற்றி பேசாத. முடிஞ்ச வரைக்கும் நீ காவேரி கூட நின்று காவேரிக்கு சப்போர்ட் பண்ணு. காவேரி மாதிரி தாட் வந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். காவேரி எப்படி அவங்க அப்பா வீட்டை வைக்கக்கூடாதுங்கிறதுக்கு அவ்வளோ ஸ்டபனாக இருக்காங்களோ அதே மாதிரி நீயும் இருக்கணும். அந்த மாதிரி கேரக்டர் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு கோவமாக எந்திரிச்சு போயிடுவார். உடனே விஜய் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக பின்னாடியே போவார். நிவின் இவ்வளோ டென்ஷன் ஆகாதீங்க, யமுனாவெல்லாம் எந்த ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணல. அவள் வந்து அவங்க அம்மா கிட்ட கங்கா இந்த ஐடியாவை சொன்னதுக்கப்புறம் தான் அவ்வளோ ஹெல்ப் கேட்டிருக்கா. நீங்கள் தயவு செய்து யமுனா மேலே கோவப்படாதீங்க. இப்போ தான் உங்களுக்குள்ள எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் வந்து நீங்கள் இவ்வளோ கோவப்பட வேண்டாம். இதுக்கு மேலேயும் நம்ம வீட்டை விற்கிறத பற்றி இல்லை வந்து காவேரி பேரில் அதை வாங்குறத பற்றி நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கவே வேண்டாம். இந்த பிரச்சனை இப்போவே ட்ராப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து தனியாக ரூம்குள்ளே போய் பயங்கரமாக அழுதுட்ருப்பாங்க. அக்கா எவ்வளோ கேவலமாக என்னை நினச்சிட்டா, சொத்துக்காக ஆசைப்படுறவ அப்பா வந்து சொத்தை வந்து நான் வாங்கணுங்கிறதுக்காக இவ்வளோலாம் பிளான் பண்ணியிருக்கேன். பசுபதி கிட்டேருந்து அந்த வீட்டை காப்பாற்றினதே இதுக்காக தான் அப்படின்ற மாதிரி எவ்வளோ கேவலமாக பேசிட்டா. அக்கா இப்படியெல்லாம் மாறுவான்னு கொஞ்சம் கூட நான் நினைக்கல அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அழுதுட்டுருக்கு. கரெக்டாக வந்துட்டு விஜய் ரெகக்னைஸ் பண்ணிடுவார். காவேரி தனியாக போய் அழுதுட்டு தான் இருப்பான்ட்டு. உடனே பின்னாடியே போய் காவேரி வந்து கன்வின்ஸ் பண்ணுவார். விடு காவேரி, இதெல்லாம் புதுசாக என்ன, கங்கா எப்போவுமே இப்படி தானே பேசுவாங்க. உன்னோட மனசும் சரி உன்னோட நினப்பும் சரி அவங்களுக்கு சுத்தமாக புரியாது. நம்ம பண்ணுற சாக்ரிஃபைஸ் எதுவுமே அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அப்படி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கேரக்டராக இருந்தால் அப்பா வீட்டை விற்கிறதுக்கு அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அதையும் மீறி அவங்கெல்லாம் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா அவங்க கேரக்டர் இவ்வளோ தான் நினச்சிக்க வேண்டியதான். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத வீடு அப்படின்ன மாதிரி சொல்ல, சரி விடு, இப்போதைக்கு வந்து அத்தை வாயிலேருந்தே வந்துருச்சுல, இந்த வீட்டை இப்போதைக்கு விற்க வேண்டாம். அப்படியே விற்கிறதா இருந்தாலும் உனக்கு தான் விற்பாங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்போ அத்தையே ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க, நீ இதுக்கு மேலே ஒன்றும் வரி பண்ணாத. உன் அப்பா வீடு எங்கேயும் போகாது, அங்கே தான் இருக்கும். அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு மட்டும் யோசிக்கலாம் அப்படின்ன மாதிரி விஜய் சொல்ல, வேண்டாங்க அதை மெயின்டைன் பண்ணுறோம், அதில் வந்து ஏதாவது ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போக கங்கா அதையும் தப்பாக தான் பேசுவா. பேசாமல் இருங்க நீங்கள், அந்த வீட்டு விஷயத்தில் நீங்கள் தலையே இட வேண்டாம். நானும் இனிமேல் கண்டுக்கவே போகிறதில்ல, தூரமாக இருந்து பார்க்குறேன் அப்படின்ன மாதிரி சொல்லுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சரி விடு காவேரி, நம்ம தீபாவளியை செலிப்ரேட் பண்ணலாம். எல்லோரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும் போது அவங்களே சண்டை போட்டாலும் நம்ம வந்து அவங்கள கூட சண்டை போடாமல் காம்ப்ரமைஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி சந்தோஷமாக அனுப்பி வைக்கணும். அப்போ தான் அவங்கள வந்து நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு இந்த மாதிரி காவேரி சொல்லிட்டு வெளியில் போய் எல்லாருக்கிட்டையுமே நார்மலாக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா வந்து, காவேரி உன் மனசில் எவ்வளோ பாரம் இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்னை மன்னிச்சிரு காவேரி, என்னால் எதுவுமே பண்ண முடியல. எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி இருந்தால் என்னாலையும் ஒரே முடிவெடுக்க முடியும். ஆனால் இங்கே ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கீங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னை மன்னிச்சிரு காவேரி அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா வந்து விஜய் காவேரி 2 பேர்த்துக்கிட்டையுமே, சரி தம்பி நாங்கள் கிளம்புறோம், போதும், எல்லாமே நல்லபடியாக கொண்டாடியாச்சு, எல்லாருமே சந்தோஷமாக இருந்தோம். இந்த ஒரு தீபாவளியை நான் மறக்கவே மாட்டேன். ஒரு குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து வந்து சந்தோஷமாக இருந்தோம். நாங்கள் கிளம்புறோம், கங்காவுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறா, அங்கே போய் அவளையும் கொஞ்சம் கவனிக்கணும், நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு சாரதா சொல்லுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கங்காவும் வந்து காவேரி கிட்ட,
நான் போயிட்டு வரேன் காவேரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாருக்கிட்டேயுமே வந்து கங்கா, யமுனா, நிவின் எல்லாருமே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிவின் காரில் போகும்போது சாரதா அழுதுகிட்டே போவாங்க. இங்கே நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்து, ஏன் தான் கங்கா இப்படி இருக்காலோ தெரியல, இவளை எப்படி மாற்றுறதுன்னு தெரியல, இவனால தான் குமரன் தம்பி மலேசியா வரைக்கும் போயிட்டாரு, இவ கூட பேசுறதுக்கு பிடிக்காம, இவ கூட வந்து எதுவுமே செட் ஆக மாட்டேங்குதுன்னு யோசிச்சு தான் அங்கே போயிருக்காரு. கொஞ்சம் பிரிஞ்சிருந்தாலாவது இவ திருந்துவான்னு பார்த்து, ஆனால் இவ திருந்திருக்கு வாய்ப்பே இல்லை போல இருக்க வந்துட்டு மேலும் வந்து ரொம்ப மோசமாக தான் ஆகிட்டுருக்கு கேரக்டர் அப்படின்ற மாதிரி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட தாத்தா கேட்பார், ஏன்பா விஜய், என்ன தான் பிரச்சனை அந்த கங்காவுக்கு, ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க, ஏன் வந்து காவேரி அந்த வீட்டை வாங்கினா அதில் என்னமா பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கு. உடனே பாட்டி உள்ளே வந்துடுவாங்க. என்னங்க உங்களுக்கு தெரியலையா, கங்கா வந்து வேறு மாதிரி கேரக்டர்னு நான் எப்போவோ கண்டுபிடிச்சிட்டேன். அவள் எப்போவுமே வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு மாதிரி முறைச்ச மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாள், மனசுக்குள்ளே ஒன்றும் வெளியில் ஒன்றும் பேசிக்கிட்டு இருப்பா. அவள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா, அவள் சந்தோஷமாக இருக்க மாட்டா, உம்முன்னு தான் இருப்பாள், மற்றவங்க சந்தோஷமாக இருக்கிறத கூட பார்த்துட்டு அவனால் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே காவேரி, சச்சா பாட்டி அப்படிலாம் இல்லை, நீங்கள் அக்காவை தப்பாலாம் நினைக்காதீங்க, அவள் வந்து மாமா இல்லையன்ற சோகத்தில் தான் அமைதியாக இருந்தா, அப்படிலாம் நினைக்க மாட்டா, அக்கா அந்த மாதிரிலாம் கேரக்டர் கிடையாதுன்னு சொல்ல, இப்போ கூட பார்த்தீங்களா உங்கள் அக்கா வந்து விட்டு கொடுக்காம நீ பேசுகிற, ஆனால் உங்கள் அக்கா எப்படியெல்லாம் பேசினா, அவளோட சொத்தை வந்து விற்கிறதுங்கிற மாதிரியே சொல்லிட்டு போகிறா, இதெல்லாம் என்னவோ தெரியல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, நம்ம என்னத்தை சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டி உள்ளே போயிடுவாங்க. உடனே தாத்தா விஜய் 2 பேருமே காவேரி நினைத்து சிரிப்பாங்க. எப்படிலாம் பெருந்தன்மையாக இருக்கா காவேரி, அவன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும், விடு விஜய், நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, காவேரியை போய் கன்வின்ஸ் பண்ணு, அவள் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன் கங்கா பேசினதை நினச்சின்னு சொல்லிட்டு தாத்தாவும் உள்ளே போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி கிட்ட போய் பேசுவார். தயவு செய்து காவேரி, இதை நினச்சி நீ ஃபீல் பண்ணவே கூடாது, இதெல்லாம் இருக்கிறது தான், கங்காவை பற்றி ஆல்ரெடி உனக்கு தெரியும்ல, யமுனாவும் எப்படியெல்லாம் பண்ணுவாங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும், அதனால் நீ இதெல்லாம் நினச்சி என் குழந்தையோட ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காத, குழந்தை வந்து ஹெல்த்தியாக பிறக்கணும், நீ ஹாப்பியாக இருந்தால் தான் குழந்தையும் ஹாப்பியாக வளரும், ஹெல்த்தியாக இருக்கும், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ சரியா, இதை நினச்சிக்கிது ஃபீல் பண்ணிவிட்டு ஓவராக ட்ரீம் அடிச்சுட்டு இருந்தால் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும், இந்த பிரச்சனையை இதோட விடு, அத்தை அந்த வீட்டு நாயத்தை இனிமேல் பேச மாட்டாங்கன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்ன மாதிரி விஜய் சொல்லுவார். நிவினும் யமுனாவும் அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கரெக்டாக வந்துட்டு அவங்க அம்மா வந்து நிவின் கிட்ட பேச வருவாங்க. டே நிவின், என்ன பண்ணிகிட்ருக்க, நீ எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்க, நாங்கள் விஜய் வீட்டுக்கு தான் போயிருந்தோம், தீபாவளி செலிப்ரேஷன் வந்து அங்கே தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏண்டா பெத்த அம்மா அப்பா இருக்கும், எங்கள் கூட வந்து கொண்டாடணும்னு உனக்கு தோணலை, யாரோ எவரோ வீட்டுக்கு நீ போய் அங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு வரேன்றியா, ஏண்டா அவன் உன்னை என்னென்னலாம் பண்ணாங்கிறத மறந்துடுச்சா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணே இல்லையாடா, எப்படிடா எல்லாத்தையும் மறந்து ஈஸியாக வந்து ஜாயின்ட் ஆன, ஆனால் அவங்கக்கிட்டெல்லாம் இவ்வளோ ரோசங்கிட்டத்தனமாக நடந்துக்கிட்டு அப்பா அம்மா கிட்ட மட்டும் உனக்கு என்ன அவ்வளோ வீராப்பு, அப்பா கிட்ட பேசவும் மாட்டேங்கிற, எங்கிட்டேயும் வந்து சரியாக பேசுறது கிடையாது, ஏண்டா இதெல்லாம் எந்த ஒரு நியாயம், நீ இப்படிலாம் மாறுவேன்னு நான் நினைக்கவே இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா அப்படிலாம் கிடையாது, விஜய்க்கும் எனக்கும் ஒரு டைமில் ப்ராப்ளம் இருந்தது தான், பட் காலப்போக்கில் அதெல்லாம் சால்வ் ஆகிடுச்சு, ஒரே ஃபேமிலின்னு ஆயிருந்ததுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் கோவப்பட்டு இருக்குன்றிருந்தா எல்லாத்தையும் மறந்துட்டு நானே சுமூகமாக பேச ஆரம்பிச்சிட்டேன், தயவுசெய்து பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி நீங்களும் எங்களுக்குள்ளே இருக்கிற உறவை வந்து கெடுத்துறாதீங்க, எனக்கு பழைய ஞாபகம்லாம் வரும்போது கண்டிப்பாக எனக்கு கோவம் வரும், தேவையில்லாது இதனால் இஷ்யூஸ் வரும்னு சொல்ல, ஆமாண்டா ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசி பழகிட்டேன், அதெல்லாம் இருக்கட்டும், ஏதோ லோன் கேட்டு அலைஞ்சிட்டு இருந்தேனே கிடைச்சிதா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைம்மா லோன் கிடைக்கல, இன்னொரு இடத்துல சொல்லி வச்சுருக்கேன் என் ஃப்ரெண்டு மூலயமா, அது கண்டிப்பாக கிளிக் ஆகிடும், இன்னும் 2 நாளில் கன்ஃபார்ம் ஆகிடும்னு சொல்ல, இதெல்லாம் உனக்கு தேவையானவின், அப்பா தான் பணம் தரேன்னு சொல்கிறாருல, வாங்கிட்டு நீ பாட்டுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைத்த நானும் பணத்தரக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கரெக்டாக யமுனா ஆரம்பிப்பாங்க. உடனே பயங்கரமாக ஜெயா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னது இவ்வளோ லட்சம் பணத்தை நீ தரப்போறியா, எங்கேருந்து தரப்போகிற, எங்கேருந்து திருட போகிற அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே பாருங்கள், திருடுறது மற்றவங்களை ஏமாத்துறதெல்லாம் எங்கள் குடும்பத்துக்கு பழக்கம் கிடையாது, நாங்கள் வந்து எங்கள் கொடைக்கானல் வீட்டை விற்று அதில் வர பணத்தை தான் நான் நிவினுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன், ஆனால் நிவின் தான் வேணான்னு சொன்னார், அதனால தான் நான் கொடுக்காம இருக்கேன்னு சொல்ல, ஓ இப்படியெல்லாம் ட்ராமா பண்ணி தான் என் பையனை கவுக்க பார்க்குறியா, அதனால தான் என் பையன் வந்து என்கிட்ட காசு வாங்க மாட்டேங்கிறானா, ஏண்டா நிவின் நீ இவக்கிட்ட இருந்து காசு வாங்க போறியான்னு கேட்க, ஐயோ யமுனா இருக்க பிரச்சனை பார்த்தாதா நீ தேவையில்லாமல் இதெல்லாம் இப்போ பேசணுமா, நான் உங்ககிட்ட பணம் வாங்குறேன்னு எப்போ யமுனா சொன்னேன், நான் யார்கிட்டையுமே பணம் வாங்க மாட்டேன், என் சொந்த காலில் தான் நிற்கணும், 1 ரூபாயாக இருந்தாலும் என் சம்பாதியத்தில் வந்து ஆரம்பிக்கிற பிஸ்னஸாக தான் இருக்கணும்னு நான் ஏற்கனவே உன்ட்ட சொன்னேன்ல, இப்போ தேவையில்லாமல் அதை வந்து உள்ளே கொண்டு வரணுமான்னு கேட்க, இல்லைங்க அட்லீஸ்ட் நானும் ஆஸ் ஒய்ஃபாக உங்களுக்காக சம்திங் ட்ரை பண்ணுறேங்கிறது அவங்களுக்கு புரியணும்ல, அதுக்காக தாங்க சொன்னேன், சாரிங்கன்னு சொல்ல, நீ எல்லாம் ஒன்றும் ட்ரை பண்ண வேண்டாம், நீ யாருன்னு எனக்கு தெரியும், ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு எனக்கு தெரியும், அந்த போக நீ எல்லாம் காசு கொடுத்தா என் பையன் வாங்கிட மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும், ஏன்டி என் பையனை பற்றி எனக்கு தெரியாது, அப்பா அம்மா கொடுக்குற காசவே வேண்டாங்கிறான்,
நீ வந்து கொடுக்குற காசை வந்து அவன் வாங்கிடுவானா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? ஆளு தான் வளர்ந்துருக்கே தவிர மூளை சுத்தமாக கிடையாது. இந்த லட்சணத்தில் இவள் படித்து வேற கலெக்டராக போகிறாளாமா. போய் வீட்டு வேலை ஏதாவது இருந்தால் பாரு, நீ எதுக்கும் ஆக மாட்டே அப்படின்ன மாதிரி சொல்லு. உங்ககிட்ட பேசி என் டைமெல்லாம் நான் வேஸ்ட் பண்ண தயாராக இல்லை. எனக்கு என்னை பற்றி தெரியும், என்ன பண்ணுங்கிறத எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு யமுனா உள்ளே போயிடுவாங்க. உடனே ஜெயா நிவின் கிட்ட, இங்கே பாரு நிவின், அங்கேயும் இங்கேயும் நீ லோன் கேட்டலாம் அலைய வேண்டாம், நீ அப்பாட்டே வந்து கேளு, அப்பாகிட்டே வாங்கிக்கோடா அப்படின்ன மாதிரி சொல்ல. அம்மா ப்ளீஸ்மா, சாரிம்மா, இதை பற்றி இனிமேல் பேச வேண்டாம். நான் கண்டிப்பாக வந்துட்டு லோன் போட்டு அதில் வர அமௌண்ட்டில் தான் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்கேஸ் தேவைப்பட்டால் நானே சொல்கிறேம்மா, ப்ளீஸ் அதை பற்றி பேசி என்னை டென்ஷன் பண்ணாதீங்க. இப்போ தான் வந்து அங்கே ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு அந்த மூடில் இருக்கேன். ஏதாவது பிரச்சனை பண்ணி மூடை ஸ்பாயில் பண்ணிடாதீங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நிவின் உள்ளே போயிடுவார்.